அதனால தான் போலீஸ்க்கு உயிரெடுக்கிற துப்பாக்கி ஆயுதமாக தர்றாங்க. கன் ட்ரிகரை விரல் அழுத்தக்கூடாது, மனசாட்சி தான் அழுத்தணும். போலீஸ் ஆர் நாட் ஹண்டர்ஸ், we are protectors. வெல்கம் டு மியூசிக் ஸ்டோரிஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, வேட்டையன் 1 year ஆஃப் வேட்டையன். அதான் வேட்டையன் படம் வந்து 1 வருஷம் ஆச்சு. சரி, இந்த படத்தில் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. லைக் என்ன கேட்டிங்கன்னா, கூலி ஜெயிலர் மாதிரி கமர்ஷியல் படத்தை விட இந்த மாதிரி கண்டென்ட் படத்துக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுப்பேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இருந்து நம்ம ரஜினி ஃபேனாக இருந்து பார்க்கும்போது நிஜமாலேயே நிறைய நல்ல விஷயம் இருக்குது இந்த படத்தில். லைக் அவருக்கு ஆப்போசிட் ஐடியாலஜி தான். ரஜினி வந்து ரைட் விங் ஐடியாலஜி ஃபாலோ பண்ணிட்டாரு. அவருக்கு ஆப்போசிட் ஐடியாலஜி இந்த சமூகத்துக்கு ஏற்ற கரெக்டான சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான இதெல்லாம் இருந்துச்சு. அந்த எலமெண்ட்ஸ்லாம் எனக்கு பிடிச்சதுனால இந்த படத்தை பற்றி நான் திரும்பி பேசுகிற மாதிரி ஒரு ரிவ்யூ போட்டிருப்பேன். இப்போ இதில் கொஞ்சம் ப்ரீஃபாக பேசலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். அதான் இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொக்ரெசிவான தாட்ஸு, நிறைய அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கான வழியை நிறைய கொண்டு வந்திருக்கு. முற்போக்கான விஷயங்கள்லாம் நிறையாவே இந்த படத்தில் பேசியிருக்காங்க. எனக்கு தான் பிடிச்சிருந்தது இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரஜினிகிட்டேருந்தே வந்துடலாம். லைக் என்னன்னா, ஒரு சாதாரண ஒரு என்கவுண்டர் ஆஃபீஸராக இருப்பார் நம்ம அதியன். வந்து அந்த கேரக்டர் வந்து என்கவுண்டர் தான் ஒரே ஜஸ்டிஸு, யாராக இருந்தாலும் கொலை பண்ணிடலாம், கொலை பண்ணால் இம்மிடியட் ஜஸ்டிஸு, உடனே நமக்கு தீர்வு கிடச்சிருன்னு சொல்லிட்டு நம்ம அதியன் சுற்றிக்கிட்டு இருப்பார். ஆனால் ஜஸ்டிஸ் சக்தி தேவ் இருப்பார்ல, அவர் வந்து என்னன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம லீகலாக தான் போகணும். ஏன்னா ஒரு தீர்ப்பு தள்ளி போகுதுன்னா அது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதே தீர்ப்பை வந்து நீங்கள் இம்மிடியட்டாக நீங்கள் ஒரு என்கவுண்டர் மேலே கொடுக்குறதும் சரியில்லை. ஜஸ்டிஸ் டினைடு ஜஸ்டிஸ் டிலைடு, ஜஸ்டிஸ் சரினா ஜஸ்டிஸ் பரீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்ன்ற மாதிரி சொல்லுவார்ல. அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில். ஒரு சில டைலாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இது மாதிரி அசல் கோளாரோட ஃப்ரெண்டு வந்து அசல் கோளாரை போட்டு கொடுப்பான். சார் இவனை நம்பலாமான்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் கேட்கும்போது, இப்போ மேலே இருக்க நம்பலாமா, எதிர்த்து வீட்டுக்காரங்க நம்பலாமா, இது மாதிரி அவன் வந்து இப்போ போட்டு கொடுத்தது வந்து பணத்துக்காக இல்லை, நட்புக்காக, அது ஒன்று போகிறோம் அவன் யாருன்னு சொல்கிறதுக்கு. இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப் பண்ணாதீங்கன்ற விஷயத்த நல்லா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு டைலாக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சிசிடிவி இப்பத்தில் இருக்குமா, சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கிடைக்குமான்ற மாதிரி செக் பண்ணும்போது அங்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இந்த ஆஃபீஸர் சொல்லும்போது, இதை மாதிரி வெள்ளையா இருக்க வந்து பொய் சொல்ல மாட்டான், கருப்பாக இருக்கிற திருடுவான், இந்த ஜாதிக்காரன் இப்படி தான் இருப்பான்ற மாதிரிலாம் நிறைய ஸ்டீரியோ டைப் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணுறது இருக்குன்ற மாதிரி ரஜினி ஒன்று சொல்லுவார். அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த படத்தில். இதை மாதிரி ஒரு ப்ரூஃபு, அந்த கேஸை ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் அது எங்கே போய் முடியுதுன்னு சொல்லிட்டு, ஒரு கம்பெனி எப்படிலாம் ஃப்ரேம் பண்ணுது ஒரு அப்பாவி மேலே. ஏன்னா ஒரு கம்பெனியை எடுத்து 2 பேர் போராடி இருப்பாங்க. இந்த இவர் இருப்பார்ல அசல் கோளார் வந்து இது மாதிரி ரேப் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு எப்படிலாம் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இவரோட ஹெல்மெட்டை கொண்டு வந்து வைக்கிறது, இது மாதிரி இந்த வீடியோ எடுத்து ஒரு ஃபோனுக்கு அனுப்பி விடுறது, அந்த பொருளை கொண்டு போய்ட்டு ஒரு கடையில் வைக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு ஃப்ரேம் பண்ணி விட்டுட்டு, இவங்களும் வந்து ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் காசை வாங்கிட்டு இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் டீமில் ரஜினி வந்து அது அப்புறமா லேட்டராக தெரிய வந்து அதெல்லாம் நல்லாவே ரைட் பண்ணியிருந்தாங்க. அதான் இது மாதிரி நம்ம மர்டர் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வலில் ஃபீல் பண்ணுவார் பாருங்க, அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட இது மாதிரி இந்த நெஞ்சிலே என்னை சுட்டுருங்க, நான் வந்து உங்கள் பிள்ளையை கொண்டுடக்கூடாது, எதுவும் நம்ம R&D பண்ணாமல் நான் வந்து ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் இல்லாமல் நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு எமோஷ்னலான ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. அது நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு இது எங்கே லிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அந்த ட்ரெயின் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவரோட கம்பெனி இருக்கும், NAT எஜுகேஷன் வந்து இருக்கும் இவருது, நம்ம ராணாது. அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி, ஏன்னா இவங்க தான் இவர் மேலே கேஸ் போட்டிருப்பாங்க, அசல் கோளாறு இது மாதிரி பொம்பளை பொறுக்கின்னு கேஸ் போட்டிருப்பாங்க. அது எல்லாமே இங்கே நிறுவனம் ஆகுது, எல்லாமே இவங்க பண்ண செட்டப் தான் சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அந்த பிரேக் ஆகும். ஏன்னா இவரோட அசல் கோளாறு தங்கச்சி வந்து அங்கே தான் படிச்சுட்டு இருப்பாங்க, NAT இதில் தான். அங்கே கொடுக்குற ப்ரெஷர் வந்து ஏற்றுக்க முடியல, பசங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நீட் கோச்சிங்காக வந்து படிக்கிற பிள்ளைங்க வந்து டே அண்ட் நைட் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணி சாவடிக்கிற நிலைமை கொண்டு போகிறாங்கன்ற அளவுக்கு இந்த கரண்ட் சினாரியோவில் நடக்கிற விஷயங்கள் வந்து இன்ன வரையும் கனெக்ட் ஆகும். அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அதான் எல்லா ப்ரூஃபையும் நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணாலும் இங்கே இருக்கிற சிஸ்டம் வந்து நம்மளை இது பண்ணணும்ல. லைக் இவரை வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி விட்ருவாங்க ரஜினியை வந்து. என்னன்னா, நீங்கள் வந்து பொருளாதார குற்றப்பிரிவுக்கு போவாங்க, உங்களுக்கு வந்து இந்த என்கவுண்ட்ரு, இந்த கொலை வழக்கு, இந்த இதில் வேணான்னு சொல்லிட்டு மாற்றி விட்ருவாங்க. அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஒரு ஃபைட் சீன் மட்டும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த ராணாவோட ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் பர்சனில் காமிப்பாங்க தெரியுமா, இவரோட கை மட்டும் எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி, அந்த ஒரு ஃபைட் வந்து எனக்கு பிடிச்சது, நல்லா இருந்தது. அதே மாதிரி மெயினாக ஹைலைட்டாக சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இவர் போயிட்டு பிடிக்க பார்ப்பார், ராணாவை பிடிக்க முடியாது. ரெண்டாவது ஒரு அப்படியே லிஃப்ட்டில் இறங்கி வரும்போது ஹே சூப்பர் ஸ்டார்டான்னு சொல்லிட்டு அந்த அணி பிஜிஎம் போட்டு இந்த லிஃப்ட்டு டோர் திறக்கும்போது
ரஜினி உட்காந்துருப்பார்ல, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்துல. அதே மாதிரி கிஷோர் தான் இவருக்கு இன்ஃபார்மர்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிப்பார்ல, அந்த சீன் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீ தானே இந்த மாதிரி தகவல் கொடுத்துட்டு இருக்க, இந்த மாதிரி ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உன் ஒய்ஃபை இதை வச்சு தான் நீ பேசியிருக்கின்றதை நாங்கள் ஐபி அட்ரஸ் வச்சு ட்ராக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொல்லுவார் ரஜினி. அப்படியே இந்த மக்களோட ஒரு பாட்டு பாடிட்டு ஜாலியாக அந்த சீன் நல்லா இருந்தது, சூப்பராக நடிச்சிருப்பாரு. பொருளாதார குற்றப்பிரிவுக்கு போன பிறகு அதுக்கான ஆதாரங்களை வந்து கேதர் பண்ண பாருங்க. இப்போ ஒரு கேஸ் வந்து நம்ம பொருளாதார குற்றப்பிரிவு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் நம்ம போடலாம், 30 கேஸ் நம்ம போட்டால் எவ்வளோ 30 வருஷம் மேலே உள்ளே போகுன்ற மாதிரி அந்த க்ளீனாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் நம்ம அமிதாப் பச்சன். இந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் நீங்கள் கொடுத்துட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு வந்து 15,000 20,000 சீட்டு தான் ஒரு காலேஜால் அலாட் பண்ண முடியும். ஆனால் நீ 2 லட்சம் 3 லட்சம் பேருக்கு நான் வந்து டாக்டர் ஆக்க முடியுன்ற மாதிரி ஒரு ஃபேக் ப்ராமிசஸ் வந்து கிரியேட் பண்ணுறீங்களா, இது தப்பு. இது மாதிரி மக்களோட பணத்தை நீங்கள் சுரண்டுறீங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்கன்ற விஷயத்த பேசுனது நல்லா இருந்தது. அதான் அவங்க என்ன மாதிரிலாம் ஏமாத்துறாங்க, இந்த மாதிரி மாடல்ஸு யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. இது மாதிரி படிக்கிற பசங்களும் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட் மாடல்ஸை கூப்பிட்டு வந்து ஒரு மாதிரி ஏமாத்துறது, இங்கே படித்தா 100% ரிசல்ட் கேரண்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபேக்கான இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களாம் அவுட் போஸ்ட் பண்ணது நல்லா இருந்தது. இது மாதிரிலாம் நடக்குது சொசைட்டியில் அப்படின்றது நல்லா இருந்தது. அதே மாதிரி ஃபர்ட் ஃபாசிலோட ஆக்டிங் இந்த படத்தில் நல்லா இருக்கும். கடைசியாக இந்த மாதிரி ஒரு தடவை அவங்களை கட்டி பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு ரஜினி கிட்ட கட்டி பிடிக்கும் போது ஷூட் பண்ணிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த சீன் ரொம்ப எமோஷனலாக பண்ணியிருப்பாங்க. சார சீன் நல்லா இருக்கும், ஃபாஃபா வருது நல்லா நடிச்சிருப்பாரு. ஒன்னே ஒன்று தான் லாஸ்ட் 20 மினிட்ஸ் இந்த ஃபாஃபா ஏறதுக்கப்புறம் படம் கொஞ்சம் தோய்வ போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் மேட்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். துஷாரா விஜயன் நேராக கொடுக்க முடியாது, ஏன்னா கொடுக்க போனால் இந்த ஆட்கள் வந்து தடுக்கிறாங்க, இந்த மாதிரி கொலை பண்ண பார்க்குறாங்கன்றது புரியுது. அது கொரியர் போட்டது அது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக அந்த சீன் பண்ணியிருக்கலான்றதான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு என்னன்னா என்கவுண்டருக்கு படம் பூராவை எதிராக பேசிட்டு அந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து சுடுவார். அது வந்து ரஜினிக்கு மாஸ் காட்டணும், வில்லனோட ஆட்கள் தான் சுடுறோன்ற மாதிரி பார்த்தாலும் அந்த சீன் வந்து பெருசாக ஒட்டலை. அது பூரா எப்படி பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா ரஜினிக்கு மாஸ் பண்ணுறது இவரோட கேரக்டரை பிரேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒரு கேரக்டராக இருக்கு அழகாக போயிட்டு இருக்கும். ஃபாஃபாஸ் ஆகும்போது கூட ரித்திகா சிங் கிட்ட கொடுத்து தான் சொல்லுவார், இவர் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார். அந்த ஒரு சீன் மட்டும் ஒரு மாதிரி எல்லையை மீறி போயிடுச்சோ, அது மாதிரி மாஸ் காட்டணும், ரஜினிக்கு மாஸ் சீன் வைக்கணும், கிளைமேக்ஸை மாஸாக முடிச்சாதான் நல்லா இருக்குன்றதுனால இப்படி முடிச்சாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வர கிளைமேக்ஸ் தான் கிளைமேக்ஸ் ஒரு ஜெயிலில் போட்டுட்டு இது மாதிரி நீ எத்தனை பேரை சுரண்டி சாப்பிட்ருப்ப, கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சுட்டு வெளிநாட்டு கோலை பார்க்குற, நீ இந்த மாதிரி நாட்டில் பிரச்சனை உருவாக்கிட்டு போயிடுவேன், அதனால ஊழல் பண்ணிட்டு போயிடுவேன். இங்கே ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படணும், அவங்க கடன் அடைக்கிறதுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ இது மாதிரி டெலிவரி பாய்ஸாக ஓட்டி கஷ்டப்படணும், நீ நிம்மதியாக இருப்பல, இதை நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரஜினி பேசுவார்ல, அந்த சீன் வந்து எனக்கு மலையை நல்லா இருந்தது. நான் குறி வச்சேன் இலை, அதான் அதே மாதிரி நான் குறி வச்சேன் இறை விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டு போவார்ல, அது நல்லாயிருக்கும். அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து இது மாதிரி பேசுவார், இந்த மாதிரி மரம் வெட்ட வரவங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க செம்மரம் கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஃபேக்காக என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு, இது மாதிரி நம்ம ஊரில் நிறையா இருக்குது. ஒரு இந்த மாதிரி என்கவுண்டர்ன்ற விஷயம் வந்து பொதுமக்களை வந்து பாதிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் அரசாங்கத்தில் இருக்கவங்களோ இந்த மாதிரி பணக்காரங்களோ இந்த மாதிரி ஆண்டர்பிரனர்ஸ் யாரும் பாதிக்கிறது இல்லை, எல்லாமே நம்மள மாதிரி சாதாரண நாட்கள் தான் பாதிக்கிறதுனால என்கவுண்டர் வந்து நல்லதில்லை. போலீஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி கன்னை கொடுக்குறாங்கன்னா மக்களை காப்பாற்ற கொடுக்குறாங்க, கொல்றதுக்கு கொடுக்கல. போலீஸ் ஆர் ஒன்லி ப்ரொடெக்டர்ஸ் நாட் ஹண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பரான மெசேஜ் வச்சு முடிச்சார்ல, அதான் ஒரு ப்ராப்பரான கிளைமேக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஒரு கரெக்டான ஐடியாலஜி வந்து இந்த படத்தில் பேசப்பட்டதுனால எனக்கு இந்த படம் ஸ்டில் எனக்கு 2வது தடவை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் டைஃபும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறேன், அப்போ கொஞ்சம் நம்ம ஒரு கிராஃப்டாக அப்ரோச் பண்ணோம். 2வது தடவை பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐடியாலஜிக்கலாக பார்க்கலாம், ஏன்னா நமக்கு படமாக எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். செகண்ட் டைம் பார்க்கும்போது இந்த ஐடியாலஜிக்கலாக என்னென்னலாம் உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் பார்க்கும்போது எனக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சதுன்றதான் இங்கே சொல்ல வரேன். அதான் இந்த மாதிரி இந்த ஃபைட் சீன் ஒழுங்காக பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி நான் பழைய ரிவ்யூலே சொல்லியிருப்பேன். வில்லன் கேரக்டர் வீக்காக இருக்குது, ஆனால் ஆக்டிங் வீக்காக இருக்குது, மஞ்சோரியர் கேரக்டர் கொஞ்சம் ஸ்கோப் இல்லை, அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன். அதான் இந்த விஷயங்கள்லாம் நான் ஆல்ரெடி சொன்னதுனால நான் திரும்பி ரிப்பீட் பண்ண விரும்பல. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த படம் நல்ல படம் தான். ஸ்டில் இந்த படம் வந்து வேறு ஏதாவது லாங்குவேஜ் தமிழை விட்டுட்டு தெலுங்குலேயோ மலையாளத்துலேயோ கன்னடத்துலேயோ வந்திருந்தா, வேறு ஏதாவது ஒரு ஆக்டர் நடிச்சிருந்தா இந்த அளவுக்கு படம் வந்து ரொம்ப அடிமட்ட ரேஞ்சுக்கு போயிருக்கதை நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ ரஜினி நடிச்சனால தான் இது. ஏன்னா ஏற்கனவே ஒரு சங்கி பிஜேபி ஆதரவாளராக சுற்றிக்கிட்டு இருக்காரு, அவர் கூப்பிட்டு போய் நீங்கள் முற்போக்கு படம் எடுத்தால் எப்படி விளங்கும்? அதனால தான் இங்கே பெரிய பிரச்சனை. வேறு ஆக்டர் யாராச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரோலோ இந்த அளவுக்கு இதாக இருக்காது, உங்களுக்கு ஓரளவுக்கு ஓடி இருக்கும் படம். இப்போ கொஞ்சம் அடி வாங்கினதுக்கு காரணம் ரஜினி தான் நான் சொல்லுவேன். பார்ப்போம் விடுங்க, நமக்கு ஒரு நல்ல படம் கிடச்சிருக்கு. அதை வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணாலும் நீங்கள் அப்புறமா பார்த்து கூட செலிப்ரேட் பண்ணுங்கள்.
ஆஸ் யுவர் விஷ். அதான் நான் சொல்லுவேன். எனக்கு பிடிச்சிருக்கு படம், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். குறி வச்சா ஏற விடணும்.